ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம கெஸ்ட் ரூம் மேக்கோவரோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஐக்கியாவில் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ், பெட் என்னென்ன வாங்கணும், என்னென்ன ஆஃபர் இருந்தது எல்லாமே நான் அந்த வீடியோவில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பெட்டோட அன்பாக்சிங் வீடியோவும் லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி அந்த ஐக்கியாவோட கேம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம், அதை வின் பண்ணுமா இல்லையான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட கண்டினியூவேஷனும் இந்த வீடியோவோட எண்டில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவ்வளோ பெரிய பெட்டையாடா இந்த சின்ன பாக்ஸ்குள்ளே வச்சு கொடுத்தீங்க, அப்படி தான் இருந்துச்சு. இதை ஃபிக்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது, அண்ட் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் இல்லையா, என் ரூம் ரொம்ப சின்னதுன்னு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சின்னதுன்னு. ஸோ நாங்கள் கன்ஃபியூஸ் ஆன மாதிரியே 160 தான் பிக் பண்ணியிருந்தோம். ஸோ எண்டில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் எவ்வளோ இந்த ரூம் சின்னதாக இருந்துச்சு, ஏன் நான் இந்த பெட்டை வாங்குறதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆனேன் அப்படின்றது உங்களுக்கு செட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஒரு வழியாக பெட் அன்பாக்சிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பெட் இன்ஸ்டாலேஷனுக்காக அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை தான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் எங்கள் மாஸ்டர் பெட்ரூமில் உள்ள பெட்டையும் நாங்கள் ஐக்கியாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு அதை செட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால இது கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாகவே தான் இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் இந்த பெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் டூல் பாக்ஸ் எதுவும் வாங்கணும் நீட் இல்லை. அவங்களே அதில் கிட் எல்லாமே வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் லாஸ்ட் டைம் மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணும்போதே எங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ நாங்கள் ஒரு அடிஷ்னல் டூல் பாக்ஸ் வாங்கிக்கிட்டோம். இதுதான் அந்த டூல் பாக்ஸ். இதை நாங்கள் ஐக்கியாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அமேசான்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பெட் அன்பாக்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 7:30 ஆச்சு. நாங்கள் பேஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 10:30 ஆகிடுச்சு. எங்கள் லக்கி வேறு எப்படா முடிப்பீங்க அப்படின்னு எங்களை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் மேட்ரஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கடை மூடிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே விடியாமல் நாங்கள் எடுத்தோன்னே மேட்ரஸ் ஓப்பன் பண்ண போயிட்டோம். ஆக்சுவலி திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட். நீங்கள் ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டாகி லக்கி, அவங்களோட ஃபாதர். ஸோ அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைம் நாங்கள் மேட்ரஸ் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தனால அவங்களும் எங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் சீக்கிரமாக மேட்ரஸ் அன்பாக்சிங்கை பண்ணி முடித்து ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன, நம்ம பேலன்ஸ் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். அந்த கேமோட ரிசல்ட்டும் எண்டில் இருக்குது. உள்ளே நாங்கள் என்ட்ரு ஆனதுமே கேம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 30 மினிட்ஸில் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் குட்டி பிரேக் எடுத்துகிட்டு டேரெக்டாக கேம் பார்ட்டிசிபேட் பண்ண போயிட்டோம். போனதுமே ஜஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டு இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இது மெயின் கேம் கிடையாது, ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன் பர்பஸ் தான். மெயின் கேமுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ஷீட்டில் இந்த மாதிரி. அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்க்கு எந்த திங்ஸ் சூட் ஆகும்னு நம்ம பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சி அது கூட ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம அவங்கக்கிட்ட காமிக்கணும். அதில் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ரைட்டான ஆன்சரும் அதுக்கேற்ற மாதிரி பார்ட்டிசிபெண்ட்டுக்கு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு நம்ப முடியல, ஆக்சுவலாக எங்களாலையும் நம்ப தான் முடியல. ஆனால் நாங்கள் தான் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம். அப்போ தான் நாங்கள் ஒன்று நோட் பண்ணோம். எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் பாக்ஸில் யூஸ்வலாக இல்லாமல் ஒரு பார்கோட் ஒட்டி இருந்துச்சு. அப்போ தான் இது என்னன்னு கேட்கும்போது இது ஒரு தனி செக்ஷனில் இருக்கும், கிளியரன்ஸ் சேல் செக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன செக்ஷன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா டெமோ அரேஞ்ச்மெண்ட், அந்த டெமோ அரேஞ்ச்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க அந்த ஓல்டு ஐட்டம்லாம் கிளியரன்ஸ் சேல்லையும் அந்த மாதிரி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆக போகிறது, லோ ஸ்டாக்கில் உள்ளது எல்லாமே இங்கே இருக்குமா. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஸோ ஹோல் ரூம் மேக் ஓவர் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.